அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தை எட்டின காரியங்கள், அவருடைய சமூகத்தை எட்டின காரியங்கள், அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை தொட்ட காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நம்ம அந்த விட்ட செய்தியை பார்ப்போம். என்னாகமோ 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்க கேட்போம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில், அவர் சமூகம் பூமியிலும் இருக்கு, மேலேயும் இருக்கு, அவர் சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் சமூகத்தில் ஞாபக குறியாயிருக்கும். எது? பூரிகைகளை ஊதுவது. அப்படி என்றால் துதியின் சத்தம், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சத்தம். இந்த சத்தம் கொண்டு வரும் பொழுது, இந்த சத்தத்தை முழக்கும் பொழுது ஆசாரியர்கள் எல்லாம் எக்காலமும் கைத்தாளத்தோடு, வீணையோடு, சுரமண்டலத்தோடு, பூரிகைகளோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ மகிமை இறங்கினது, ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடினது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடி தேவ வல்லமை அந்த இடத்துல பலமாய் இறங்கி கிரியை செய்தது. கர்த்தர் தம் மகிமையை வெளியரங்கமாக்குகிற அந்த இசை கருவிகள் மூலமாக, அந்த துதியின் மூலமாக, அந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜபத்தில் ஒரு பக்கம் கர்த்தர் இறங்குகிறார், வார்த்தையிலே கர்த்தர் இறங்குகிறார், பாடல் துதி ஆராதனையில் இதில் ஒரு பக்கம் இறங்கு. இதெல்லாம் ஒவ்வொரு வழி கர்த்தர் இறங்க தம் வல்லமையை வெளிப்படுத்த. விசேஷமா சத்துருக்களோடு போராடும்போது, உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக நீங்க புறப்படும் பொழுது, உங்க வாழ்க்கையில துன்பத்தை கொண்டு வருகிற, வேதனையை கொண்டு வருகிற, வியாதியை கொண்டு வருகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற, உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த சத்துருவை போராடி ஜெயிக்கணும். எப்படி போராட வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், பூரிகைகளை நீ ஊதும் பொழுது உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடுவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த சத்தத்துக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உன் துதியின் சத்தத்துக்கும், அதான் தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம். சாலமோன் சொல்லுகிறார், வானாதி வானங்களில் வாசம் பண்ணும் மகிமையுள்ள தேவனே என்று. அவனுடைய தகப்பன் சொல்றான், இல்ல இல்ல, துதிகளுக்குள்ள கூட வாசம் பண்ணுகிறார் என்று. அல்லேலூயா. அப்போ நெடுந்தொனியாய் நீ பூரிகைகளை ஊதும் பொழுது உன் சத்துருவின் மேல் உனக்கு ஜெயம் கிடைக்கும். அது எப்பொழுது என்றால், துதிக்கும் பொழுது, நீ ஆராதிக்கும் பொழுது. நான் சொன்ன பாருங்க, ஒரு பாட்டு புக்கை வச்சு நிறைய வாட்டி பிசாசுனுடைய கதையை முடிச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு பாட்டு புக்கு,
அதுவும் இல்லை, வழி இல்லை, எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும் பொழுது அப்படியே நல்ல அப்படியே வார்த்தையை சொல்ல வேண்டியது. ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், நீர் இரக்கம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், ஓ நீர் வல்லமை நிறைந்து எங்கள் மத்தியில இறங்குகிற தேவன். அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியே நம்ம என்னென்னவோ உலகத்துக்கு பந்தல் போடுறோம். இந்த பந்தலை போட்டா கர்த்தர் இறங்கி பந்தலுக்குள்ள வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. துதி ஆராதனை. இன்னைக்கு நான் யார் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, இப்படி வந்தேன், அப்படி வந்தேன், ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இப்படியே பேசி பேசி பிசாசு கிட்ட சிக்கி சின்னாமுடமா போயிட்டோம். நிறைய கேஸ் இருக்குது இந்த மாதிரி. யாருன்னு தெரியல, கொஞ்சம் சொல்ல. இதுல இப்படி வேற ஒரு சில கேஸ் சுத்துது. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ இப்படி அப்படி இருக்கிறேன்னு பார்க்குறேன், இப்படிலாம் சொல்ற கேஸுங்க இருக்குது. நிறைய காதில் கேட்டு புளிச்சு போயிருது எனக்கு. சரிப்பா, நீ அப்படியே இருந்து விட்டுறது. ஆண்டவர் யாருன்னு சொல்லு, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய மகிமையை பேசு, அவருடைய வல்லமையை பேசு, அவருடைய அற்புத அடையாளங்களை பேசு, அவருடைய சிருஷ்டிப்பை பேசு. வேதத்தில் எவ்வளோ இருக்குதுங்க. நாள் போதாதே அதை சொன்னா வேதத்தில். ஏன் டப்பா 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 டப்பான்னு அப்படியே தாவீதை உயர்த்தி 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 மேலே கொண்டு போக காரணம், இந்த சங்கீதம் வாசிங்கன்னா அவன் பேசின வார்த்தைங்க இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட உயர்வான வார்த்தைங்க இன்னமா பேசி வச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல பாருங்க, சாமுவேலில் பாருங்க, நலாகமத்தில் பாருங்க, அவன் பேசின வார்த்தைங்க எவ்வளவு துதியின் வார்த்தைகள். 90% துதிக்கிற வார்த்தை தான், அவரை உயர்த்துகிற வார்த்தை, அவரை போற்றுகிற வார்த்தை, அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. அப்படி பேசுறான். அதனாலதான் அவன் ஆடு ஓட்டின்னு இருந்த, ஆட்டு பின்னாடி இருந்த, கரவாடுகளின் பின்னாய் திரிந்த உன்னை நான் தேசத்தை ஆளும்படி கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 98:6 வாசிச்சோமா போன வாரம்? வாசிங்க. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகள் ஆளும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். நம்ம ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது, அந்த சத்தத்தை கொண்டு வரும் பொழுது, உனக்குள்ள இருக்கிறது இதுதான், இந்த தொண்டை தான் பூரிகை, இதுதான் எக்காலம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் துதியின் சத்தத்தை கொண்டு வருகிறது. இதுல வரணும்னா இங்க இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேச ஆரம்பிக்கும், துதிக்க ஆரம்பிக்கும். அப்ப உள்ள நிரம்பி இல்லாம, உள்ள அந்தரங்கத்துல இல்லாம, வெளியரங்கத்துல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம துதியின் ஆவியால நிரப்பப்படணும். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை துதியின் ஆவியால நிரப்பும் ஐயா. ஆராதனையின் ஆவியானவர் என் மேல் பலமா இறங்குவீராக. உம்மை குறித்து துதிக்க ஆராதிக்க என்னன்னே தெரியல. துதின்றாங்க, ஆராதனை நாளாக இப்படி தான் கேட்டு 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 எனக்கு துதி பிரேஷன் வர்ஷிப்னா என்னன்னே தெரியாது. ஆரம்ப நாட்களில் விசுவாசியா இருந்தபோது துதி துதின்னு வர பாஸ்டர் என்ன சொல்றது, துதி துதின்னு வர என்ன அதுன்னு புரியாது எனக்கு. அப்போ அதுக்கப்புறமா தான் ஆண்டவரிடத்துல கேட்டு, ஊழியக்காரர்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறமா தான் எது சொன்னாலும் அதுதான் துதியின் வார்த்தை. ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் துதி, அதுதான் பூரிகை, எக்காலம். ஒரு தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்ற பாருங்க, அது கூட துதி. ஓ லார்ட், யூ ஆர் மைட்டி காட், யூ ஆர் வண்டர்ஃபுல் காட், யூ ஆர் பியூட்டிஃபுல் காட், இப்படி சொல்லிட்டே போறோம் பாருங்க. ஐயா இங்கிலீஷ்லாம் இல்லை, தமிழ்லேயே சொல்ல. சரி தமிழ்லேயே சொல்லுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், பரிசுத்தர், எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா தெய்வமே, இப்படி சொல்லிட்டே இருக்கும் பாருங்க. இதுதான் துதி. அவர் செஞ்ச அற்புத அடையாளங்களை சொல்றமே, அதுதான் துதி. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பூரிகை ஊதக்கூடிய துதியா இருக்கிறது. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிறைய இடத்துல சத்ருவின் போராட்டத்தை ஜெயிக்கணும்னா இதுதான் வழி. அல்லேலூயா. என்னாகமம் 10:2 வாசிங்க. 1:2 10வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுவதற்கும் உபயோகமாக
2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். சரி, எப்படியோ பொண்ணோ வெள்ளியோ அதை விட்டுருங்க. ஆனா என்ன மேட்ரு அங்க கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றது என்னன்னா, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் 2 பூரிகைகளை செய்கின்றார். ஊதறதுக்கு, சத்தம் கொடுக்கறதுக்கு. எதுக்கு சத்தம் கொடுனா, சபை கூடி வர. அப்போ சபை கூடி வரும் என்றால் அங்கே துதியின் சத்தம் துணிக்கும். அதே போல சபை புறப்படுகிறது, கானானை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பரம கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வனாந்தர பாதையிலே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த பாதையில கர்த்தர் கைவிடாமல் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். பூலோக கானான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்கள். நாம் பரம கானானை, அதாவது நிரந்தரமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கடந்து போகிற பாதையில அங்க பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு, அப்போ உன் வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில், உன் வாழ்க்கை என்னும் பாதையில துதி ஆராதனை ரொம்ப இன்றியமையாதது. கர்த்தரை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே என்னாகமோ 31:6 வாசிங்க. மோசே அவர்களையும் ஆசாரியன் ஆகிய எலெயாசாரின் குமாரன் பினாகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டு முட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். எங்க அனுப்புகையில்? யுத்தத்துக்கு. அப்ப யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது பூரிகை. யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது உன் துதியின் சத்தம். நம்ம ஒரு சில நேரத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் யோசபாத்து ஜெபிக்கிறவர்களை நிற்க வைக்கல, துதிக்கிறவர்களை பாடுகிற கூட்டத்தை நிற்க வைத்தான். அவங்க பாடி முடிச்சுட்டு எல்லாம் சபைக்கு வராங்க, பூரிகை எல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்ல. அப்போ பூரிகை அங்கே ஊதி தேவ ஜனங்கள் பாடி துதித்து ஆராதித்தார்கள். அதனால தான் அங்கே 3 வித கூட்டம் தோற்கடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் இங்க மோசே சொல்றாரு, யுத்தத்துக்கு அனுப்புகையில் அவர்கள் கையில் தொனிக்கும் பூரிகைகளை கொடுத்து அனுப்பினான். தொனிக்கும்னா சத்தமிடுகிற, சத்தத்தை கொண்டு வருகிற பூரிகைகளை யுத்தத்திற்கு கொண்டு அனுப்ப. அப்போ உன் வாழ்க்கையில எழும்புகிற யுத்தங்கள் எல்லாம், யுத்தம் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யுது, இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கு. குடும்பத்தில் போராட்டம், வெளியே போராட்டம், அங்கே போனால் போராட்டம், இங்கே வந்தால் போராட்டம், இன்னைக்கு சபைக்குள்ளேயும் போராட்டம் இல்லை? ரைட்டு. இப்படி நிறைய போராட்டங்கள் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கணும்னா நீ போய் யுத்தம் செய்யாத. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே யுத்தம் கர்த்தருடையது. நீ உக்காந்து கர்த்தரை ஆராதிச்ச, துதிச்ச, கர்த்தரை மகிமைப்படுத்தின, அவரை உயர்த்தக்கூடிய வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. 15வது அதிகாரம் 24வது வசனம். 1 நாளாகமோ. செபனியா, யோசபாத், எதனியால், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக. இவங்க பேர்லாம் ஏன் சொல்றேன்? இவங்கெல்லாம் ஆசாரியர் கூட்டம். நீயும் நானும் யாரு? அதுக்குதான் இவங்க பேரெல்லாம் வாசிக்க சொன்னேன். நம்ம நீயும் நானும் அதே கூட்டத்தில் இருக்கிறோம். உன் பேரும் என் பேரும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. வாசிமா. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதேமும் அகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளா இருந்தார்கள். சரி, அது விட்டுறோம். நம்ம தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக, இதை தான் நான் கோடிட்டு காண்ப விரும்புகிறேன். தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். தேவனுடைய பெட்டி என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய சமூகம். அப்போ தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் ஆசாரியர்களாகிய நீயும் நானும் பூரிகைகளை ஊதுகிறவர்களாய் கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார்.
அல்லேலூயா. அப்படி ஊதும் பொழுதுதான் அந்த தேவ மகிமை, பெட்டியில் இருக்கிற மகிமை இறங்கி தேவ ஜனங்களோடு இடைப்பட்டது, ஆசாரியர்களோடு இடைப்பட்டது. அந்த மகிமையில் இருந்து தான் கர்த்தர் பேசினார் மோசேயோடு. அதே மகிமையில் இருந்து தான் ஆரோனோடும் பேசினார். கர்த்தர் காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார், வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். எல்லாம் எப்படி என்றால் அந்த தேவ பிரசன்னத்திலே பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்களாய் உன்னையும் என்னையும் இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை தெரியுங்களா? அது நீ செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. அதனால தான் மௌனமாக நிற்காதீங்கன்றேன். கண்ணை திறந்துன்னு இப்படியே ஆராதனையில் பார்த்துன்னு இருக்காதீங்கன்றேன். பூரியை ஊது. ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாய், தேவ பெட்டிக்கு முன்பாய் உன்னை ஆசாரியனாய் மாற்றி வைத்திருக்கிறார். இயேசு ரத்தம் மாற்றி வைத்திருக்கிறது. உன்னை ஆசாரியனாய் மாற்றி இந்த சபையில நிற்க வைத்திருக்கிறது. ஊதும் பொழுது அந்த தேவ மகிமையின் வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவ மகிமைக்குள்ளிருந்து தேவன் பேச ஆரம்பிப்பார். தேவ மகிமை அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வியாதிகள் விலக ஆரம்பிக்கும். பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். அங்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். பிசாசுகள் அப்படியே நடுநடுங்க ஆரம்பிப்பான். நீ தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்து கர்த்தர் இந்த சபையில நிற்க வைத்திருக்கிறார். அப்ப ஆராதனை வேளையில நீ துதிக்கணுமா வேணாமா? வாயை திறக்கணுமா வேணாமா? மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேனே, காரணம் என்ன? வெளியே போவாதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? பேசாதீங்க, ஃபோனு நோண்டாதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? இதெல்லாம் தான் நான் சொல்கிறது. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதும்படி உங்களை கர்த்தர் ஆராதனையில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அடுத்த வசனம் 16:6 வாசிங்க. அதுலயே 1 நாளாகமம் 16:6. பெனேயா யாகேசில் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு ஆசாரியர், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆசாரியர்கள், அவர்கள் எழுத்தின்படி ஆசாரியர்கள், நம் ஆவிக்குரிய ஆசாரியர்கள் இயேசுவின் மூலமாக எதற்கு முன்பாக நிற்க கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கார்? எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத நியமிக்கப்பட்டிருக்கார். அப்ப தேவனுடைய பெட்டி நம்ம மேல தான் இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீ தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக எப்பொழுதும் பூரிகையை ஊதுகிற தேவ ஆசாரியனா இருக்க வேண்டும். பெட்டி புதிய ஏற்பாட்டில் ஊ மேல தாங்க இருக்கு. அன்னைக்கு ஆசாரியன் அதை சுமந்து கொண்டு போனான். ஆனால் இன்னைக்கு தேவ ஆவியானவர், அன்றைக்கு அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம், தேவ பெட்டி, தேவ மகிமை அன்றைக்கு மேல் வீட்டு அறையில இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பி விட்டது. இன்றைக்கும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. உண்மையில தான் அந்த தேவனுடைய பெட்டி இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீதான் ஆசாரியன், நீதான் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாய் ஊதிக்கொண்டே இருக்க வேணும் பூரிகைகள். அப்படி என்றால் என்ன? துதித்து கொண்டே இருக்க வேணும் தேவனை. பெட்டியிலிருந்து கர்த்தர் வெளிப்படுவார். பெட்டியிலிருந்து கர்த்தர் பேசுவார். அன்றைக்கு மோசேயோடு ஆசரிப்பு கூடாரத்தை எண்ணாகமத்தில் வாசிங்க, லேவியாகமத்தில் வாசிங்க, யாத்திராகமத்தில் வாசிங்க. கடைசியில் தேவனுடைய பெட்டியின் அந்த உயர்ந்த மகிமையான ஸ்தானத்தில் இருந்து, பெட்டியிலிருந்து, அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் பேசினார் மோசேயோடு. நிறைய வசனம் இருக்கு, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பெட்டியிலிருந்து தான், கெருபீன்களின் மத்தியிலிருந்து தான் கர்த்தர் பேசினார். பெட்டியை தொட்டவன் செத்தான். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த மகிமை நிறைந்த பெட்டியா இருந்தது. ஆசாரியர்கள் மாத்திரமே தொடக்கூடியது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பெனேயா யாகேசில் ஆசாரியர்கள் என்னும் ஆசாரியர் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். எப்பவுமே பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஏன்னா உன் மேல பிரசன்னம் இல்லையா? உன் மேல அபிஷேகம் இல்ல? எத்தனை பேர் இருக்குன்றீங்க? உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குங்க. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்னைக்கும் உன் மேல தேவ ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா. உன் மேல உன்கிட்ட ஒரு தேவனுடைய பெட்டி இருக்கு. உன் மேல பெட்டி இருக்கு, பிரசன்னம் இருக்கு. அப்ப நீ எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாய்? ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக எப்பொழுதும் பூரிகைகளை ஊத நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம்.
நீ வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆசாரியன் என்னும் ஒரு மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வணைந்து வைத்திருக்கிறார். மீட்பை கொடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பூரிகைகளை ஊதி ஜெயத்தை பெற, அது மாத்திரமல்ல, தேவ மகிமை வெளிப்பட, தேவ வல்லமை வெளிப்பட, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட நீ பூரிகைகளை அதான் எக்காலன்னா அதான் துதி ஆராதனை. துதி ஆராதனைன்ற வார்த்தையே இருக்கா. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவங்களுக்காண்டி அவ்வளோதான். நிறைய பேர் பாருங்கள் வர்ஷிப்பில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அந்த வண்டி வேறு மாதிரி ஓடினே இருக்கும். வர்ஷிப்பில் இன்வால்வே ஆகாது. ஒரு வார்த்தை கூட பேசாது. அப்படியே மௌனமாக நிற்கும். இந்த ஆவியெல்லாம் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாது. தேவன் பேசுவதை கேட்க முடியாது. இப்படி நிறைய சத்தியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆராதனை நேரத்தில். அந்த கொஞ்ச நேரம் தானுங்க, அரை அவர் முக்கால் அவர் தானங்க ஆராதிக்கிறோம். ஒரு ஆராதிக்கிறோமா? அந்த 1 மணி நேரத்தில் அந்த உன் டைம் எவ்வளவு நேரம் அப்படியே உன் ஸ்பிரிட் அவர் ஸ்பிரிட்டோடு இணைந்து இருக்கிறது. உன்னுடைய ஆத்மா அந்த அவரோடு இணைந்து இருக்கு. உன் சரீரம் எப்படி இணைந்து இருக்கிறது? உன்னை அறியாமையே நீ அப்படியே ஆவியில நிரம்பி அனல் ஆகி அப்படியே பேச பேச புது வெளிப்பாடு ரெவலேஷன் எல்லாம் உனக்குள்ள இறங்கும். மகிமை இறங்கும், வல்லமை இறங்கும். கர்த்தர் பயங்கரமான பலத்த காரியங்களை செய்வார். 2 நாளாகமும் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளவும். 12வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளையும் தாளங்கள் கீத வாக்கியங்கள் உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் ஏகமாய் பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடினார்கள். அப்படி பாடும் பொழுது கர்த்தருடைய வீடு, நம்முடைய வீடு, தேவாலயம் மகிமையினால் நிறையப்பட்டது. அப்போ பூரிகையை நீ ஊதும் பொழுது, பூரிகையின் மூலமாக ஒரு சத்தத்தை நீ கொண்டு வரும் பொழுது அந்த இடம் மகிமையால நிரப்பப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை இதெல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோங்க, மிஸ் பண்ணுறோம். இன்னும் கூட ஆராதனையில் இன்வால்வ் ஆகாமல் சும்மானா அப்படியே பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களை பேசிக்கிட்டு உன் ஸ்பிரிட்டு உன் எண்ணம் சிந்தெல்லாம் ஆராதனையில் இல்லாமல் அவரை உயர்த்தாமல் அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் நிறைய நீ தேவ மகிமையை மிஸ் பண்ணுற. இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இனிமேல்ட்டு இந்த சத்தியத்தை கேட்டோம் நீ அதே மாதிரி ஆராதனையில் இருந்துட்ட அப்படின்னா நீ நிறைய மிஸ் பண்ணுற உன் லைஃப்பில். போனால் வராது திருப்பி. போன வாரம் சண்டே வருமா, இந்த சண்டேக்கே போயிடுச்சு, அது அவ்வளோதான். திருப்பி வராது, வரவே வராது. மீதி எதை வேணாலும் 2வது ரிட்டர்ன் வர வச்சுக்கலாம், காசை கொடுத்து திருப்பி வாங்கிக்கலாம், உடஞ்சா திருப்பி வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நாள் போச்சுன்னா வராது. நீ இன்னும் எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்துடுமா? மீதியெல்லாம் வர வச்சிடலாம். ஒரு சிலதை வர வைக்க முடியாது, பின்னாடி திருப்பி வர வைக்க முடியாது. போனது தான். அப்போ நம்ம எவ்வளோ இழந்திருக்கிறோம், எவ்வளோ இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் தேவ சமூகத்துக்கு பாருங்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பூரிகையை ஊதினார்கள், துணிக்க பண்ணினார்கள். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. ஆசரிப்பு கூடாரம் இப்போ மேகத்தில் அப்படியே ஃபுல்லாக கர்த்தருடைய மேகம், மகிமையின் மேகம் இறங்கி விட்டது. இது எப்படி வந்தது? இந்த மேகம் எப்படி வந்தது? ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதி கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து பாட ஆரம்பித்தார்கள், பாடினார்கள். பூரிகைகளை ஊதின உடனே, துதித்த உடனே, ஆராதித்த உடனே ஒரு மேகம் இறங்கினது. அப்போ நீ ஆராதனையில, ஒவ்வொரு ஆராதனையில நீ தேவனுடைய மேகத்தை கொண்டு வரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வீட்டிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ ஆயத்தமாடணும். நாளைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை என் ஆலயத்தில் நான் மேகத்தை கொண்டு வருகிற ஒரு ஆசாரியன். அப்படி ஜெபம் பண்ணு.
கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு உன் மூலமா பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ மேகத்தை கொண்டு வருகிற ஒரு ஆசாரியன் கர்த்தரை துதித்து இங்க வந்து சத்தமா ஆண்டவரே நல்லவரே வல்லவரே என்று சொல்லி பேசி கீசி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நீ மேகத்தை கொண்டு வந்து விடுகிறாய். என்ன மேகம்? இந்த உலக பிரகாரமான கண்களிலே பார்க்கிற மேகம் அல்ல, அது தேவ மேகம், மகிமையின் மேகம், கர்த்தருடைய மேகம். கர்த்தர் அந்த மேகத்திலிருந்து தான் பேசினார், நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இதன் நிமித்தம் அடுத்து என்ன நடந்ததுன்னா, ஒரு மகிமை இறங்கி ஆலயம் முழுவதையும் நிரப்பிடுச்சு. அந்த மகிமையை கொண்டு வருகிற ஸ்லாக்கியமான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அப்ப ஆராதனைக்கு நீ எப்படி ஓடி வர வேண்டாம். எத்தனையோ பேர் இன்றளவும் ஆராதனையில சரியான நேரத்துக்கு வர்றதே இல்லை. அவங்கெல்லாம் நிறைய மிஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடியவர்கள், வருந்தக்கூடியவர்கள். நீ முன்னாடி வந்து மேகத்தை இறப்பிட்டேன்னா உன் மூலமா இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னதான் தலையை உயர்த்துவார், உன்னதான் கொடுக்கும்படி வைப்பார், உன்னதான் ஆசீர்வதிப்பார், உன்னதான் மேன்மையை வைப்பார். ஏன்னா வாரம் வாரம் நீ ஓடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவ மகிமையை இறக்குகிறபடியால, தேவ மகிமையின் பிரசன்னத்தை கொண்டு வருகிறபடியால, அந்த மேகத்தை ஆலயத்துக்குள்ள நீ கொண்டு வருகிறபடியால உன்னை உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். யார் யார் அந்த மாதிரி முன்னாடி வந்து மேகத்தை கொண்டு வரீங்களோ, தேவ மகிமையை கொண்டு வரீங்களோ, அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஏன்னா அவங்க தான் கொண்டு வராங்க, அவங்க மூலமா தான் கர்த்தர் கிரியை செய்யார். அதே தான் நிஜ வாழ்க்கையில் நீ ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், நீ பண்ணாதான் எல்லாம் கிரியை கர்த்தர் காண்பிப்பார், நீ செஞ்சாதான். அதனால தான் உன்னை முதன்மையாக கர்த்தர் வைப்பார். உன் ஜெபத்தை முதல்ல கேட்பார், உன்னுடைய காரியங்கள் முதன்மையா இருக்கும். ஏன்னா நீ தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருகிற ஒரு வாசாரியன், எக்காலத்தை ஊதுகிற, பூரியை ஊதுகிற, மேகத்தை கொண்டு வருகிற ஒரு தேவ மனுஷனோ மனுஷியாய் நீ இருக்கிறபடியால உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 7வது அதிகாரம், அதே 2 நாளாகமோ 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். தாவீது ஒரு ராஜா, ஆனா ஆலயம் என்று வரும்பொழுது ஆசாரிய மாத்திரம்தான் ஊத முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஆசாரியர்கள் தான் முழு ஆக்குபை பண்ணி நடத்துகிறவங்க. ராஜாவே வந்தாலும் ஓரமாக நின்று பார்க்கணுமே கண்டி அதை ஊதக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் உனக்கும் எனக்கும், நீ என்ன ராஜாவா? நீ சாதாரண ஆள், ஆனால் உன்னை ராஜாவாய் ஆசாரியனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் இரத்தத்தால் மாற்றி கழுவி நிற்க வைத்திருக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ராஜாவோட உன்னை மேன்மையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அதை அல்ல தட்டலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் வேலை போகும்போது வரும்போது டைம் கிடைக்கும் போது அப்படியே பாடுங்க, துதிங்க, ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஒரு 4 வார்த்தை உயர்வாக பேசுங்க. எதுவும் தெரியலன்னா நீ 1லேருந்து 150 வரைக்கும் சங்கீதத்தை படி எல்லாம் தெரிஞ்சிடும். அவன் என்னென்ன பேசுகிறான், அவன் என்னென்ன ஆண்டவரை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான், எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கிறான், எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறான். எனக்கு துதினா என்ன, ஆராதனா என்னன்னு தெரியலன்னா சங்கீதத்தை வாசி, நல்லா வாசி, 1லேருந்து 150 வரைக்கும் வாசிட்டே வா. அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிடும், வாய் தானாக திறந்துடும், நீ தானாக பேச ஆரம்பிச்சிருவேன். நீ நிற்கிற தேவ மகிமையை கொண்டு வருகிற இடமா மாறிடும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் உம்முடைய மகிமையின் வார்த்தையை கேட்டேன்யா. தேவ சந்நிதியில், பரலோகத்தில், தேவ சமூகத்தில் எட்டின காரியங்கள்
லேவியர்கள் ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய வாசஸ்தலமாகிய அவருடைய வாசஸ்தலம் பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் போய் எட்டினது என்று கேட்டோம். கொர்நேலியுவின் ஜெபங்கள் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டினது என்று பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது என்று பார்த்தோம். சோதோம் குமாரா பாவம் தேவ சமூகத்தில் எட்டினது என்று பார்த்தோம். யாக்கோபின் சொப்பனத்தில் ஒரு ஏணி பூமியில வைத்திருந்த அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அங்கே கர்த்தர் ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதும் பொழுது தேவ சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டினது, ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எட்டின காரியங்களை குறித்து பார்த்தோம் ஐயா. அன்றைக்கு இதையெல்லாம் செய்த ஜனங்கள், உம்மை ஆராதித்த ஜனங்கள், அதே ஜனங்கள் நாங்கள் இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கும் எங்கள் காரியங்கள் எட்டும்படி, எங்களுடைய செய்கிற கிரியைகள் உம்முடைய சமூகத்தில் எட்டும்படி என் தேவன் இரக்கம் செய்வீராக. நாங்கள் எது செஞ்சாலும் அது உம்முடைய சமூகத்தில் எட்டட்டும். உம்முடைய தூய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.